இன்றைக்கி பாவக்காய் முட்டை போட்ட பாவக்காய் செய்ய போகிறேன். புது விதமான டிஷ்ஷுங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது காக்கில் பாவக்காய் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன துண்டாக கழுவி வெட்டி வச்சுருக்கேங்க. 3 முட்டை, வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இதுக்கு தேவையானது மசாலா மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, பெப்பர், மிளகு பொடி. முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாவக்காயை வணக்கிக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. பாவக்காயில் சேர்த்துக்கங்க. நல்லா வணக்கிட்டு எடுத்துட்டு அப்புறம் செய்வாங்க. வணங்கிருச்சுங்க. அதை மாற்றி வேறு இதில் வச்சுக்கிட்டு தாளிச்சு விடலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வணங்கிருச்சுங்க. தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வணங்கிருச்சுங்க. இப்போ பாவக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா பாவக்காய் வேகட்டுங்க. மூடி போட்டு வைக்கலாம். வணங்கிருச்சான்னு பார்க்கலாம். பாவக்காய் நல்லா வணங்கிருச்சுங்க. வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா அமுக்கப்படுதுங்க. வெந்துருச்சு. இப்போ 4 பக்கத்தில் இப்படி ஒதுக்கி விடுங்க. ஒதுக்கி விட்டுட்டு உடச்சி வச்சுருக்க அந்த 3 முட்டையை சென்டரில் ஊற்றுங்க. வச்சுட்டு இந்த முட்டையை எப்படி கலக்கி முட்டையை பொரிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா அப்படி கிளறி விடுங்க. எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு முட்டை பொரிக்கிற மாதிரி பொரிச்சிடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி எடுத்துருங்க. பாவக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தான் மிளகாப் பொடி, பெப்பர் பொடி, மஞ்சத்தூள், உப்பு லேசாக ஏற்கனவே போட்டிருக்கோம். லேசாக போட்டுக்கோங்க. போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான காரம் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுக்கோங்க. செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது டிஷ் எல்லாம் உங்களை சேரும். பாய்.